ஹாய் விவர்ஸ், சிஎஸ் கிராண்ட் இதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது சுப்ரீம் ஃபேமிலியோட ஃபேமிலி ட்ரிப் அண்ட் என் அப்பாவோட 6 இயர்ஸ் ஆகிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அதுக்கான ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஒரே நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் கிராண்ட் அட்வென்ச்சர் தீம் பார்க். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து தருமபுரி போகிற வழியில் காரியமங்கலம்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேருந்து அரூர் போகிற வழியில் புளியம்பட்டி அப்படின்ற இடத்துல கரெக்டாக மெயின் ரோட்டில் தான் இருக்குது இந்த சிஎஸ் கிராண்ட் அட்வென்ச்சர் தீம் பார்க்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் வாங்க உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா போன உடனே வார்ம் வெல்கம் என்ட்ரன்ஸில் எடுத்தவுடனே இந்த ஊசி மணி மாதிரி எல்லாம் போட்டுருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ஒருத்தர் விடாமல் மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு உய்யாலோ உய்யாலோ அப்படின்ற மாதிரி ஒரு சாங் எனக்கு பிடிக்கும். அந்த சாங் மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே ஜூஸு இதெல்லாமே கொடுத்து வார்ம் வெல்கம் பண்ணி ஒருத்தர் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணார், கைட் பண்ணார். என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன்று என்னென்ன பண்ணோம், அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ணோம் எல்லாத்தையும் முன்னாடியே ஒரு ப்ளீ பிளான் மாதிரி ஒரு சின்ன கேதரிங்கில் சொன்னாங்க. இது என்னோடய அம்மா. அதுக்கப்புறம் 2 டோக்கன் இருந்தது. அந்த டோக்கனில் வந்து க்ரீன் கலர், ஒன்று ஆரஞ்சு கலர். க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா நான்வெஜ்க்கான டோக்கன், ஆரஞ்சு கலர் வந்து வெஜ்ஜுக்கான டோக்கன். நான்வெஜ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஃபுட்டு நான்வெஜ்ஜில் பிரியாணி, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் கவாபு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் நான்வெஜ்லேயும் எல்லா ஐட்டம்ஸும் ஃபுல்லாகவே இருந்தது. சாதம், ரசம், சாம்பார், அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன் நினைக்கிறேன், கோபி மஞ்சூரியன் எல்லாமே இருந்தது. நான் வெஜ் பக்கம் போகல, அதனால் எனக்கு கிளியராக தெரில. அதுக்கப்புறம் இளநீர் பாயசம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அது சூப்பராக இருந்தது, புதுசாக இருந்தது. பட் நான் ஆல்ரெடி இது ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் ஒரு மேரேஜில் இளநீர் பாயசம் குடிச்சிருக்கேன், என்னோடய சிஸ்டர் மேரேஜில். பட் அதே ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ் கிராண்டுன்னு சொல்லிட்டு, இது நானும் என்னோடய குழந்தையும். இங்கே பார்த்திங்கன்னா நெட் கிரிக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் இங்கே தான் நிறைய இருக்குது. ஃபுல்லாகவே அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் தான். அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 hours ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் தியேட்டர், அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் தியேட்டர் இருக்குது. அது 2 இதாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிஎஸ் கிராண்ட்லேயே அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி. அந்த ஜோனெல்லாம் வார்ம் வெல்கம் பண்ணும்போது சின்ன கேம்ஸு, ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு கேம்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பலூன்லாம் உடைக்கிற கேம்ஸ் நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் அந்த இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒருத்தர் பலூனை உடைக்கிற மாதிரி மிங்கிளாக அந்த ஒரு சான்சஸ் கிடைக்குது எல்லா ஃபேமிலி கூடயும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவும் நல்லா இருந்தது, ஒரு புதுசாக இருந்தது. அவர் பேசின லாங்குவேஜ் புதுசாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். சிஎஸ் கிராண்ட் அட்வென்ச்சர் தீம் பார்க் சூப்பராக இருக்குது. 1 day ட்ரிப் ஃபேமிலியோடு போயிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய இருக்குது, கிட்ஸுக்கு தனியாக இருக்குது, ஃபேமிலி தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு குளிக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூலு எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது, நல்ல ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபுட்டு நல்லாவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக நீட்டாக இருந்தது. நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்குது. பர் டே 800 rupees நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக தெரில. சப்போஸ் எதாவது ஆஃபர்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்த சின்ன பசங்களுக்கு ஃபுட்பால் கோர்ட்டு, அந்த கோர்ட்டில் தான் நாங்கள் சர்க்கிளாக நின்றுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் கேம்ஸில் ஃபஸ்ட்டு என்னோடய ஒய்ஃப் தான் போயிட்டு இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணால். குழந்தைய அம்மாட்ட கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணால். ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணால். அதுக்கப்புறம் அது செட் ஆகிட்டா. இந்த அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 hours ஆகும். ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் முடிக்கிறதுக்கு 2 hours ஆகும். சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது ஸ்டக் ஆனீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. இல்லை முடியவே முடியல இறங்கிடலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. லேடர் போட்டு இறக்கிடுறாங்க. சப்போஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குன்றவங்களுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணி இறக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் தனியாக விளையாடுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன
டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க சின்ன குழந்தைங்களும் ஜம்ப் பண்ணி விளையாடுற மாதிரி, அவங்களுக்கும் அட்வென்ச்சர்ஸ் இருக்குது, சின்னதாக அட்வென்ச்சர்ஸ். அதை அவங்க கிராஸ் பண்ணி வரும்போது அவங்களோட ஃபேஸில் செம ஹாப்பினஸ்ஸு. இது நான் போனேன் அந்த 2 hours அட்வென்ச்சர் சொன்னேன்ல, அதில் போயிட்டே இருந்தேன். நான் பாதியிலே இறங்கிட்டேன், ஏன்னா திடீர்னுட்டு சோறு போடுறாங்க அப்படின்னு ஒன்று குடுக்குன்ட்டு இறங்கி சாப்பிட போயிட்டேன். ஹாய், இங்கே பாரு, என்னோட குழந்தை. அவனுக்கு அந்த இதான் ஃபர்ஸ்ட் டைம் உட்கார வச்சுட்டு சரி பிடிச்சிக்கலான்னு பார்த்தேன். சரி ஓகே, அவனே கெட்டியமாக பிடிச்சதுனால விட்டுட்டு என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலான் இருந்தேன். பட் கொஞ்சம் பயம் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் அவனே ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டு இருந்தான். நல்லா இருக்குது இந்த அட்வென்ச்சர்ஸ் தீம் பார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு சவுண்ட்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன், அந்த பேர்ட்ஸ் சவுண்ட்ஸு. அதுக்கப்புறம் எந்த ஒரு நாய்ஸ் பொல்யூஷனே இல்லை. இது ஒரு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நல்லா இருந்தது. நீங்களும் ஃபேமிலியோடு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலி வெளியே இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகாது. இது அப்பாவோட ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன், உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் காமிச்சாங்கல்ல, அதில் தான் அவர் 26 years ஒர்க் பண்ணிவிட்டு அவருக்கு ரிட்டைர்மெண்ட் வந்து அவர் கொஞ்சம் சோகமாக தான் இருந்தார். யாராக இருந்தாலும் கொஞ்சம் அந்த மனசு கஷ்டம் இருக்கும்ல. சரி ஓகே, எதுவும் கடந்து போகுன்ற மாதிரி அவர் அதுலேருந்து கடந்து வெளியே வருவார். ஆனா இன்னைக்கு சங்கத்துக்கு இந்த வழிபாடு என் அப்பாவுக்கு 59 ஏஜ் ஆயிடுச்சு. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு 26 வருஷம் அங்கதான் ஒர்க் பண்ணாரு. அம்மா ஒரு எம்ப்ளாயி, அம்மா குளோபல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் குளோபல்ல. அம்மாவும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லிக்கணும்னா, எங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் 2 பேருமே. அவருக்கு நான் வாழ்த்த வயதில் இல்லாவிட்டாலும் நம்முடைய அத்தனை பேருடைய வயதையும் சேர்த்து செட்டில்லாம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் சூப்பராக பண்ணிருந்தாங்க. என் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம். இது நானும் என் பையனும், எனக்கு பிடிச்ச இமேஜ். அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.